صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்து வல்லம் நாயகமான் காபத்துல்லாஹ் ஷரீஃப்ல மாஷா அல்லாஹ் நாயகம் அவர்கள் ஹலாத்து ஸலாத்தில் இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பயங்கரமான முறையில் மோசமான வார்த்தைகளை கொண்டு நாயகத்தை என்ன திட்டின புரியுதா, கொச்சையான மோசமான வார்த்தைகளால் பேசி கண்மணி நாயகத்துடைய கல்புல் கரீமை பயங்கரமான வேதனைக்கு உள்ளாக்கிட்டான் அபூஜஹல். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒளிமயமான தெய்வீகத்தின் கண்களால் என்ன கண்ணீர் ஓட ஆரம்பிச்சிச்சு. இப்படிப்பட்ட ஒரு வருத்தமான ஒரு விஷயம் நடந்திருக்குது. நாயகம் இந்த நிலையோடு தன்னுடைய பைத் ஷரீஃபுக்கு வர்றாங்க. சையதுனா ஹம்ஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட யாரோ சொல்லிட்டாங்க இந்த விஷயத்தை, அவங்க காதுக்கு போயிடுச்சு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன பயங்கரமான முறையில் பேசி திட்டி வேதனைக்குள்ளாக்கிட்டான் அபூஜஹல்னு சொல்லி இந்த செய்தி ஹம்ஸா நாயகத்துக்கு போன உடனே சையதுனா ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வீட்டுக்கு போய் என்ன ஆயுத பாணியாகி போருக்கு போகக்கூடிய அந்த நிலையில தயாராகி போர்க்கவசங்களை அணிந்து பயங்கரமான யுத்தத்துக்கு போகும்போது எப்படி போவாங்களோ அது மாதிரி மசாலா என்ன வில்லையும் அம்பு கூட்டையும் எடுத்துக்கிட்டு சைஃபையும் தல்வாரையும் தூக்கிக்கிட்டு வாழையும் எடுத்துக்கிட்டு என்ன நேரா காபத்துல்லாஹ் ஷரீஃப் வந்தாங்க. காபாவுக்கு வாளோடு வந்தது, அதுக்கு முன்னாடி வேற யாரும் கிடையாது, அதுக்கு பின்னாடி வேற யாரும் கிடையாது. காபத்துல்லாஹ் ஷரீஃப்க்கு என்ன வாளோட வில்லோட அம்போடு வந்தது. இந்த சம்பவத்துக்கு முன்னாடி யாரும் ஹம்ஸா நாயகத்துக்கு முன்னாடி யாரும் அப்படி வந்தது கிடையாது, அதுக்கு பின்னாடி இந்த நிமிஷம் வரை யாரும் வந்தது கிடையாது. அப்ப மாஷாஅல்லா என்ன இந்த அளவுக்கு ஆயுத பாணியாகி போருக்கு தயாராகி நேர காபத்துல்லாஹ் ஷரீஃபுக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் கர்ஜனை செய்றாங்க. அமர் ரசூலுல்லாஹ் ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்புல் கரீமை வேதனைப்படுத்திய அந்த வாலிமன்களான துஷ்ட மிருகங்களை ஹம்ஸா நாயகம் வர்றாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே என்ன ஹம்ஸா சும்மா வந்தாவே தாங்க முடியாது, ஃபேஸ் பண்ண முடியாது. ஆயுதத்தோட வர்றான்னு சொன்ன எவனா நிப்பானா? எல்லாம் அபூ ஜஹல் அபூ சுஃபியான் நின்றவங்க வலிது பின் முகைரா எல்லாம் என்ன அட்ரஸ் எல்லாம் என்ன ஓடி ஒளிஞ்சு மாறி மறந்துட்டான். ஹம்ஸா நாயகம் அப்பா மாஷாஅல்லாஹ் காபா ஷரீஃப் வந்து சிங்கமாய் ஷவுட்டிங் பண்ணான். சையதுல் அஷ்ஜாயின் ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹி அஃதலுஸ் ஸலாத்து வ தஸ்லீம் ஷவுட்டிங் பண்ணிட்டு என்ன யாராவது இனி என்னுடைய அஹல் கரீமான முஹம்மது பின் அப்துல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை யாராவது என்ன டச் பண்ணா வார்த்தைகளை கொண்டு ஹம்ஸா இடத்துல அவனுடைய குடல் இருக்கும், நெஞ்ச கீறி குடலை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி என்ன கர்ஜனை செய்துட்டு ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாம் நேரா வர்றாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் கரீமுக்கு
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஹுஸ்னோடு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதுஹா வஜ்ஹுல் அலீல் அலீம், கவலை நிலையில காணப்பட்ட உடனே ஹம்சத்துல் கர்ராரால் அதை பொறுக்க முடியாது. ஏன்னா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவ்வளோ பெரிய அன்பும் பிரியமும் பாசமும் கொண்டவன் ஹம்சா நாயகம். உடனே சொன்னாங்க, தாங்கள் எது வருத்தப்பட வேணாம், நான் என்ன செஞ்சேன், காபால போய் தங்களை வேதனைப்படுத்திய வாலிமீன்களை கடமையான ஷவுட்டிங் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படி நாங்கள் சொன்னதையெல்லாம் சொல்றாங்க. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுஸ்னோடயே இருக்கிறாங்க. ஹம்சா நாயகம் ஒரு தடவை சொன்னாங்க, 2 தடவை சொன்னாங்க, 3 தடவை சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவங்களால தாங்க முடியல, பொறுக்க முடியல. மாவீரரான அல்லாஹ்வுடைய சிங்கமான ஹம்சாவுடைய கல்பு அல்லாஹ் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுஸ்னை தாங்காம என்ன ஹம்சா நாயகத்துடைய கல்பு சரி அது சுக்குநூறாக ஒடுங்கிருச்சு. ஹம்சா நாயகத்துடைய கண்கள் கண்ணீரை வடிச்சிச்சு. கண்மணி நாயகத்தை ஓடி போய் கட்டி பிடிச்சி கதறி அழுதாங்க. தாங்கள் நான் இவ்வளவு தூரம் என்ன தங்களுடைய ஆதாக்களை நான் எதிர்த்துட்டு வந்தேன்னு சொல்லும்போது தாங்கள் எந்த ரியாக்ஷனுமே இல்லாம ஹுஸ்னோட இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப கவலையோடு ஹம்சா நாயகம் கேட்கும்போது அப்பதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமால் ஹம்சா நாயகம் பார்த்து சொன்னாங்க, ஹம்சா நீங்க என்ன சொன்னீங்க, உங்களுடைய அகல் கரீம் சங்கையான கௌரவமான சகோதரன் தான் என்ன சொன்னீங்க, உங்க வாயால நீங்க என்ன அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்லி சொல்லலையே. என்னுடைய ஆதாக்கள்கிட்ட என்னை பொய்ப்பிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ரசூலான என்னை நிராகரிக்கக்கூடிய அந்த குஃபார்கள்ட்ட காஃபிரீன்கள்ட்ட எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி பேசும்போது உங்களுடைய சகோதரன் தான் என்ன நீங்க சொன்னீங்க, உங்க வாயால அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்லலையே, நான் எப்படி சந்தோஷப்பட. ஹம்சா நாயகம் அப்ப ஒண்ணு மறக்கல, அவங்களோட கல்வில இருக்குது ஈமான். ஆனா மசாலா என்ன, நாயகம் அதை ஏலான் செய்யுங்க, வாயால சொல்லுங்க, அதை மனசுல உள்ளதை வெளிப்படுத்துங்கன்னு கண்மண்ணாக இஜாசத்து கொடுக்குறாங்க. அவ்வளவுதான் தாமதம். அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். ஹம்சத்துல் கர்ராருடைய ஷஹாதத்தை கேட்ட உடனே ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம தவல்லம். ஹம்சா நாயகத்தை என்ன கட்டி முஆனகா செஞ்சாங்க. முதல்ல ஹம்சா நாயகம் முஆனகா செஞ்சாங்க ரசூலுல்லாஹ். நாயகம் ரியாக்ஷன் எதுவும் பண்ணலையே, நாயகத்துடைய ஆதாக்களை எதிர்த்துட்டு வந்ததுக்குன்னு சொல்லி ஹம்சா நாயகம் ஷஹாதத்தை சொன்ன உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்சா நாயகத்தை மாஷாஅல்லாஹ் என்ன கட்டி பிடிச்சிட்டாங்க. மாஷாஅல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வதுஹா வஜ்ஹுல் அலீல் அலீம் இருந்த எல்லா ஹுஸ்னும் மாறி அல்ஹம்துலில்லாஹ். அங்க என்ன சந்தோஷம், பேரானந்தம் தாண்டவமாட ஆரம்பிச்சிருச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய வதுஹா வஜ்ஹுல் அலீல் அலீம்ல சந்தோஷம் தாங்கல. மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம ரசூலுல்லாஹ் ஹம்சத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய நாலன் ஷரீஃபுடைய பரக்கத்தை கொண்டு நம்முடைய எல்லா விதமான தீனியத்தான துனியவியத்தான உஹரவியத்தான எல்லா ஹம்மையும் ஹுஸனையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை விட்டு மாற்றி நமக்கும் அல்லாஹ் பரிபூரணமான சந்தோஷத்தையும் சஆதத்து தாரணையும் அல்லாஹ் தருவானாக. மாஷா அல்லாஹ் சையதுனா ஹம்சத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய பரக்கத்து ஷரீஃபை கொண்டு மாஷா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் தாங்கல. மாஷா அல்லாஹ் பார்த்தா ஹபீபுல் ஆலமே தாங்கள் இவ்வளவு சந்தோஷப்பட்டீங்களா, அப்ப நான் கியாமத்து வரையில என்ன இதுக்கு என்னுடைய தரப்புல இருந்து நான் ஒரு நியாமத்தை கொடுக்கிறேன். மாஷா நான் ஒரு நியாமத்தை கொடுக்கிறேன். யா அய்யுஹன் நபி ஹஸ்புகல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
முகாத்தப செய்யறான். யா அய்யுஹன் நபி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஹதரத்துல் இலாஹியால இருந்து எல்லா விதமான அஸ்ரார்களும் அறிவித்து தரப்பட்டவர்களே. நபிக்கு மானா என்ன? அல்லாஹ்ட்ட இருந்து இல்முல் கைப் கொடுக்கப்பட்டோம். அஸ்ரார்கள் என்ன? அல்லாஹ்வுடைய மற்ற மக்லூகாத்துக்கெல்லாம் மாலும் இல்லாத விஷயங்கள் எல்லாம் நபிக்கு தெரியும். அப்ப அல்லாஹ் மாஷாஅல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல என்ன, யா அய்யுஹன் நபி, சும்மா கட்டிப்பிடிக்கல ஹபீபே, தாங்களுக்கு தெரியும் தங்களுடைய அமல் கரீம், தங்களுடைய பரக்கத்தை கொண்டு தங்களுடைய ரப்புடைய ஹதரத்துல தங்கள் ரப்புக்கு எவ்வளவு பெரிய மஹபூபா அவர் போவார், தங்கள்கிட்ட குர்பான் ஆகி தங்களுக்கு தெரியும். விளங்குச்சா? அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன உள்ளடக்கி நாயத்தை முகாத்தபு செய்ய. யா அய்யுஹன் நபி ஹஸ்புகல்லாஹ், அல்லாஹ் தங்களுக்கு போதுமானவன் ஹபீபே, தாங்கள் என்ன செய்யாதீங்க, அந்த அதாக்களான குஃபார்கள், காஃபிரீன்கள், முஸ்லிம்கள் அவன்ற பேச்சையெல்லாம் தாங்கள் பொருட்படுத்த வேணும். அதையெல்லாம் கொண்டு தாங்கள் மாஷாஅல்லாஹ் ஹுஸ்ன் ஆகவான். ஹம்சா நாயம் அவங்கள ஹக்க செஞ்சாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன்ற ஹக்க சொல்ற ஹபீபுல் ஆலத்துக்கு ஹஸ்புகல்லாஹ், அல்லாஹ் தங்களுக்கு போதுமானவன். தங்களை நிராகரிக்கக்கூடிய, தங்களை பொய்ப்பிக்கக்கூடிய அந்த வாலிபர்களான, காஃபிரீன்களான, முஸ்லிம்களான அவன்ற பேச்சையெல்லாம் தாங்கள் என்ன பொருட்படுத்தவான, அதெல்லாம் ஒன்று தாங்கள் ஒன்று ஃபிக்ர் பண்ணுவானா, தங்களுக்கு ஹுஸ்ன் தேவையில்லை. ஹஸ்புகல்லாஹ், அல்லாஹ் தங்களுக்கு போதுமான. வமனி தபஅக மினல் முஃமினீன், தங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய, தங்களை ஈமான் கொண்டு தங்களிடத்துல என்ன தங்களுடைய ஈமான்ல ஹக்கான நிலையில் இருக்கக்கூடிய உண்மையான விசுவாசிகள் அவர்கள் போதும் தங்களுக்கு. அல்லாஹ் என்ன சொல்லுவாராம், ஹபீபே தங்களுக்கு தங்கள் ரப்பு அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ்வுடைய விசேஷமான அபுதான ஹம்சா தங்களுக்கு போதுமானவங்க. ஹம்சா தங்களுக்கு போதுமானவங்க மாஷாஅல்லாஹ் ஹபீபே. ஹத்தல் கியாமத் நாள் வரையிலும் தாபத்துல் அருள் வந்து எல்லார நெத்திலையும் மாஷாஅல்லாஹ் என்ன மூமின் ஈமான்தார்கள் நெத்தியில மூமின் அது முத்திர போடும், ஹாத்தம் சீல் போடும். சஃபா மலையுடைய அடியில இருந்து தாபத்துல் அருள் புறப்பட்டு வரும். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க. ஒரு முறை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா கையில அசா வச்சுக்கிட்டேன்னா ஹரம்ல இருந்த சஹாபாக்கள், தாபியீன்கள் எல்லாரையும் கிதாப் சொல்லி சொன்னான். அசாவால சஃபா தட்டுனான். ஏன்னா இவ்வாறு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மலையை தட்டி அசாவை கொண்டு லிசான் ஷரீஃபால சொன்ன செய்தியை நான் காதால கேட்டேன், கண்ணால பார்த்தேன். அதனால நானும் அதை போல செய்யறேன். அசா கொண்டு என்ன சஃபா தட்டி சொன்னான். இந்த மலைக்கு கீழே இருந்து தாபத்துல் அருள் ஒரு உருவம் ஒன்று வெளியாகி வரும். அது எப்படி இருக்கும்? மனித உருவமும் மிருக உருவமும் சேர்ந்து இருக்கும். அது உடலை பார்த்தா என்ன மிருகம் போல இருக்கும், செஸ்டுக்கு மேல பார்த்தா சதருக்கு மேல மனிதரை போல இருக்கும். அந்த தாபத்துல் அருள் வந்து என்ன செய்யும்? சூர் ஊதுறதுக்கு முன்னாடி, இஸ்ராஃபில் சூர், அவ்வளவு சூருக்கு முன்னாடி எல்லா நெத்திலையும் ஜபஹத்திலையும் அது சீல் வைக்கும். ஈமான்தாரிகள் நெற்றியில ஜபஹத்துல மூமின் முத்திர போடும். காஃபிர்கள் நெத்தியில காஃபிர்னு போடும். யார் கல்புல நிஃபாக் இருக்குதோ முனாஃபிக்னு போடும். யார் ஜிந்திகா இருக்கிறானோ, ஜிந்திகா புரியுதா? ஜிந்திகா யாரு? ஜிந்திகா யாருமா? அப்படின்னா அதல்ல ஜிந்திகி. எத்திஸ்டா
இறைவன் இல்லைன்னு மறக்கிறவனா, கடவுள் இல்லைங்கிறவனா, அவன் நாஸ்தி, எத்தியஸ்ட். அவன் இல்லை ஜிந்திக். ஜிந்திக் யாரு? கல்புல குஃபரை வச்சுக்கிட்டு நாவுல ஈமான கொண்டு பேசுறான். ஜிந்திக் யாரு? எத்தியஸ்ட் அல்ல, கம்யூனிஸ்ட் கொள்கை அதல்ல ஜிந்திக். ஜிந்திக் யாரு? கல்புல குஃபர் இருக்கும், குஃப்ரியத்துடைய நிலைப்பாடுல அவன் கல்பு இருக்கும், ஈமானுக்கு தால்லுக்கு இல்லாம இருக்கும், நாவு ஈமான கொண்டு பேசும். புரியுதா? அவன் தான் ஜிந்திக். அப்ப ஜிந்திக்குடைய நெத்தியிலேன்னா ஜிந்திக்கு முத்திர போடும். இது வரையிலையும் இந்த உலகத்துல யாரு ஒருத்தர் கல்புல ஈமான் போய் சேர்ந்துருச்சோ அவர் என்ன ஆயிட்டாரு? ஈமான்தாரி ஆயிட்டார், மூமினீன்களுடைய ஜமாத்துல வந்துட்டார். இப்படி யாரு கல்புல அல்லாஹ் ஈமான கொண்டு போய் சேர்த்தானோ அவர்கள்லாம் மூமினீன்கள், ஈமான்தாரிகள்ங்கிற அந்த பட்டத்தை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மாஷா அல்லாஹ் சய்யிது ஷுஹதாய் இன்றைய தினம் நாம் உருசுல் கரீம் செய்யக்கூடிய அரூசுல் கரீமாகிய உருசு ஷரீஃபுடைய அரூசுல் கரீமாகிய அமீரு தைபா சய்யிது ஷுஹதாய் அஸதுல்லா அம்ம ரசூலுல்லாஹ் ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பரக்கத்து ஷரீஃப் கொண்டு தான் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் இந்த உலகத்தை கொடுத்த ஆரம்ப ஷஹாதாக்கு அல்லாஹ் கொடுத்த. வமனி தபஅக மினல் முஃமினீன். ஹம்ஸா நாயகம் ஷஹாதத் சொன்னாங்க, ஆயத்து நாசில் ஆயிடுச்சு. இந்த ஆயத்து நாசிலாகி 3 நாள், 3வது நாள் உமர் பின் கத்தாப் இஸ்லாமை கபூல் செஞ்சாங்க. அது கடையில் ஆயத்து வந்த பிறகு வேற யாரும் ஈமான் கொள்ளல. ஹம்ஸா நாயகம் ஈமான் கொள்ளும் போது ஆயத்து நாசில் ஆனிச்சு. ஆயத்து நாசிலான பிறகு, ஏன்னா ஹம்ஸா நாயகம் ஈமான் கொண்ட பிறகு வந்துச்சு. இந்த ஆயத்தை இறங்கிய பிறகு மாஷா அல்லாஹ் ஈமான் கொண்டது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அஸமத்து ஷரீஃப் என்ன? அல்லாஹ் வஜஅல்னா மினல் மூமினீன். நம்ம துஆ கேக்குறோமே, அந்த மூமினீன்ங்கிற அந்த ஒரு ஷுஹூத, ஒரு ஷுகூல அல்லாஹ் ஏற்படுத்தினது ஹம்ஸா நாயகத்தை கொண்டு தான் அல்லாஹ் ஏற்படுத்தினார். விளங்குச்சா? ஹம்ஸா நாயகத்தை கொண்டு தான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்கை உண்மையான விசுவாசம் கல்புல கொண்டவருக்கு, கல்புல கொண்டவருக்கு மூமின் குர்ஆன் சொல்லுது அல்லவா? அல்லாஹ் குர்ஆன்ல அதிகமா யாரோட பேசுறான்? ஈமான்தாரிகளோட தான் அல்லாஹ் பேசுறான். மாஷா யா அய்யுஹல்லதீன ஆமனுங்கிற ஆயத்து என்ன 89 இடத்துல குர்ஆன்ல இருக்கு, 1 2 இல்ல. அல்லாஹ் மூமின்களோட ஜாஸ்தியா பேசுற மாதிரி வேற யாரோடையும் பேசல, மனிதர்கள்ட்ட. விளங்குதா? அப்ப இந்த மூமினின் உண்மை விசுவாசி, ஈமான்தாரி அப்படி சொல்றவன், இந்த ஒரு விஷயம் யாரு பரக்கத்தை கொண்டு கிடைச்சிச்சு? அம்மா ரசூலுல்லாஹ் செய்தனா ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பரக்கத்தை கொண்டு தான் கிடைச்சிச்சு. ஹம்ஸா நாயகம் ஈமான் கொண்டாங்க. அவங்கள ஈமானுடைய பிரகாசத்தால கியாமத்து நாள் வரையிலையும் கலிமத்துல் ஹக்க உண்மை விசுவாசம் செய்யக்கூடிய எல்லாருக்கும் ஈமான் தாரிகள் பட்டம் கிடைச்சிருச்சு. அதுக்கு முந்தி ஈமான் கொண்டவங்களுக்கு சேர்த்து கிடைச்சிருச்சு. எழுதுச்சா? ஹம்ஸா நாயகத்துக்கு முன்னாடியே தன்னோட ஈமான என்ன ஹம்ஸா நாயகம் மாஷாஅல்லாஹ் கல்புல இருக்குது. அவங்க ஏலான் பண்ணது அப்போ, அதுக்கு முன்னாடியே ஓப்பனா ஏலான் பண்ணாங்க. ஈமான் கொண்டவர்கள், புதுசா ஈமான் கொண்டவங்க, இஸ்லாத்தை 6வது ஏத்துக்கிட்டவங்க ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு தஆலா. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாம் ஏத்த கபூல் செய்த சாபிகுன் அவருன்னு உள்ள சஹாபாக்கள் 6வது நபர். அவங்க இஸ்லாத்தை ஏத்த விதமே ஒரு தனி ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமானது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை என்ன நாயகம்
பக்கத்தில் அவுட் ஆஃப் ஏரியா. எஜமா பல மலைகளுக்கு மத்தியில் போய் ரியாலத்தெல்லாம் செய்வாங்க. நாயகம் அப்படி ஒரு சமயம் செஞ்சுட்டு வரும்போது ஒரு சின்ன பிள்ளை, நம்ம பேர் என்ன, ஹாஷிர் தானே, ஹாஷிர் வயசு, நம்ம நசீம் வயசுக்கு ஒரு சின்ன பையன் ஆடு ஓட்டிட்டு போறாரு. ஆடு ஓட்டிட்டு போறாரு. கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைகிட்ட, என்ன தம்பி, இந்த ஆட்டில் கொஞ்சம் பால் கறந்து தாங்க எனக்குன்னு கேட்டாங்க. இந்த புள்ள சொன்னாரு, இந்த ஆட்டில் பால் வராது, ஏன்னா அது எலும்பும் தோலுமா இருக்குது, பால் வரக்கூடிய அளவில் உள்ள ஆடு இல்லாது அப்படின்னு சொன்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அந்த பிள்ளைகிட்ட சொன்னாங்க, இல்லை நான் கறக்கட்டுமா? அப்படியா? அதெல்லாம் என்னோட முதலாளியோட ஆடு, இது எனக்கு உள்ள ஆடு. முதலாளி ஆட்டில் அவர்கிட்ட உத்தரவு இல்லாம நான் பால் கறக்க முடியாது. இது எனக்கு உள்ள ஆடு. இந்த ஆடு எலும்பு தோலமா இருக்கிற ஆடு, இதுல பால் வராது. இல்லை நான் கறக்கிறேன். சரி, அப்ப தாங்கள் கறந்துங்க. இந்த புள்ள பார்க்குறாரு எப்படி பால் வரணும். எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஸ்மலா ஷரீஃப் ஓதி பால் கறக்க ஆரம்பிச்ச உடனே அழகா அதுல இருந்து என்ன ஃபால்ஸ்ல கொட்டின மாதிரி பால் கொட்டுது. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை குடிச்சிட்டு அவருக்கும் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்ல தம்பி, சந்தோஷம். இந்த புள்ள கேட்டாரு, தங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்கலாமா? கேட்கலாமே, என்ன வேணும்? தாங்கள் பாலை கறக்கும் போது ஏதோ சொன்னீங்களே, அல்லிமணி களிமத்தை, தாங்கள் சொன்ன அந்த களிமத்தை எனக்கு படித்து கொடுக்க முடியுமா? உடனே எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புள்ளையோட தலையை தடவி, நீ ஆடு மேய்க்க வேண்டிய ஆள் இல்லை, என்னோட வாமா சார். நீ ஆடு மேய்க்க வேண்டிய ஆள் இல்லை, என்னோட கொண்டு போய் எஜமான்ட்ட, என்ன முதலாளிட்ட ஆடையெல்லாம் ஒப்படைச்சிட்டு ஏன் கூட வந்துருக்கு. அதே மாதிரி வந்த புள்ள தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு 6வது நஃபர் இஸ்லாத்தை கபூல் செஞ்சது. 6வது சூரத்துல் அன்ஆம் கிட்டத்தட்ட 1.25 ஜுஸு, ஒரு தவீலான சூரத். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து மசாலா என்ன நாயகத்துக்கு வஹியை கொடுத்தாப்புல, மதீனா ஷரீஃப்ல வச்சு. அல்ஹம்துலில்லாஹ், ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்புல் கரீம்ல குர்ஆனை வாங்கிக்கிட்டு நேராக ஹரமுக்கு வந்தாங்க. வந்து சஹாபாக்களை பார்த்து நாயகம் சூரத்துல் அன்ஆம் முழுக்க ஓதுறாங்க. சரதாரத்தில் ஓதி முடிச்சுட்டு உட்கார்ந்தாங்க. ஒரு ஆள் எந்திரிச்சு கேட்டாப்புல, ஒரு சஹாபி, எஜமானே எனக்கு உத்தரவு கொடுத்தா நாயகமே, தாங்கள் திருவாயால் ஓதுன அந்த திலாவத்தில் குர்ஆனை நான் ஓதுற எஜமானே, என்னுடைய மிஸ்டேக் எந்த திருத்தி கொடுங்க நாயகமே. ஸல்லல்லாஹு பிஸ்மில்லா ஓதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் எழுந்திரிச்சு மாஷா அல்லாஹ் அப்படியே கட 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 கடன்னு சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ், என்ன ஒரு நுக்தா கூட எந்த கதமும் இல்லாம அப்படியே ஓதி காட்டினாங்கள மாஷா. யார்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இப்படி உள்ள சஹாபாக்களுக்கெல்லாம் ஈமான்தாரிங்கிற மூமின்னு சொல்லக்கூடிய அந்த லகபு மாஷா அல்லாஹ் யார் பரக்கத்துல கிடைச்சிச்சு? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் வஜதவால்லம் அஸீமு ஷான் அஹ்லு பைத் அத்ஹார நபவி அமீரு தைபா சய்யிது ஷஹதா யஸதுல்லாஹ் ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹி அஃதலு ஸலாத்து வ அஃதலு தஸ்லீம் வஃபால் அலைனல் பரகாத் மின்ஹு தஹரத்தனா மினாய். அவர்கள் ஹுர்மத்துல் கரீம கொண்டு தான் மாஷா அல்லாஹ் இப்படி உள்ள பெரிய பெரிய சஹாபாக்களுக்கு எல்லாம் ஈமான்தாரிங்கிற பட்டம் கிடைச்சிச்சு மாஷா. மூமின்கிற அந்த
ஷான்ல கொண்டு அல்லாஹ் எல்லாரையும் சேர்த்தான். எல்லாரும் முஸ்லிமா இருந்தாங்க. குர்ஆன் சொல்லுதுல ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேர் வச்சுட்டாங்க. அவங்களோட மார்க்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாரும் யாரு? முஸ்லிமீன்ங்க. மூமின்ங்கிற பட்டம் யாரை கொண்டு கிடைச்சிச்சு? சையதுனா கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய புனிதமான பரம்பரையில் பனு ஹாஷிம்ல வந்த சையதுல் முகர்ரபீன் சையதுனா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய கடைசி திருமகனார், கடைசி புள்ள. ஹம்சா நாயகத்தின் உம்மாக்கு அவங்க ஒரே ஒரு புள்ள தான். ஹம்சா நாயகத்தின் உம்மாக்கு அவங்க ஒரே ஒரு புள்ள தான். மாஷா அல்லாஹ். அந்த ஒரே ஒரு தவச்செல்வமான அம்மா ரசூலுல்லாஹ் செய்தனா ஹம்சத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய பரக்கத்தை கொண்டு தான் அல்ஹம்துலில்லாஹ். என்ன இத்தனை கோடான கோடி பேர், எத்தனை சஹாபாக்கள், பத்ரீன்கள், உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா. அந்த குர்ஆன் சொல்லுது மாஷா அல்லாஹ். இது எல்லாம் யார் பரக்கத்தை கொண்டு கிடைச்சிச்சு? சையதுனா ஹம்சத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அப்ப ஹம்சா நாயகத்துடைய அலமத்து ஷரீஃப் மாஷா அல்லாஹ் என்ன எல்லா மசாஜிதுகள்லையும் என்ன யோமுல் ஜுமாவுடைய ஹுதுபால மாஷா அல்லாஹ் ஹதீப்கள் கட்டாயம் செய்யணும். ஹம்சத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய பரக்கத்து ஷரீஃபை கொண்டு நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியங்கள் கிடைச்சிருக்குது, அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியங்கள் ஹம்சா நாயகத்துல பரக்கத்து கொண்டு அல்லாஹ் கொடுக்குறான். சின்ன பாக்கியமா? ஈமான்ங்கிற சாதாரணமான விஷயம் அல்ல. இமாம் சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லாஹ் ரஹ்மத்துல் வாசியா இன்திகால் ஆக போறாங்க, சக்கராத்தில் இருக்கிறாங்க. கண்கள்ல இருந்து கண்ணீர் அப்படியே மழை மாதிரி கொட்டுது. அவங்களுக்கு எவ்வளவு பெரிய இமாம், அவங்களுக்கு மதுஹப் இருந்துச்சு, மதுஹப் சுஃபியான் சொல்லி. கண்கள்லாம் கண்ணீரா கொட்டுது. சுத்தி இருந்த அவங்களுடைய தொடர்பாக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய முஹத்திஸீன்கள், பெரிய பெரிய ஃபுகஹாக்கள் எல்லாரும் கேட்டாங்க, நாயமே தாங்கள் இவ்வளவு தூரம் ஷேகுனா வருத்தப்படுறீங்க, ஏதாவது விஷயம் இருக்குதா, என்ன எதை நினைச்சு தாங்கள் அழுகுறீங்கன்னு சொல்லி. நாங்க எல்லாரும் தங்களுக்கு துவா செய்யறோம், அல்லாஹ் தங்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தை கொடுக்கறோம்னு சொல்லி. இமாம் சுஃபியான் சௌரி சொன்னாங்க, நான் சொர்க்கத்தை நினைச்சு நரகத்தை நினைச்சு நான் அழுவலை. புரிஞ்சா? என் ரூஹ் ஜிஸ்முல இருந்து ஹுரூஜார் வரையிலையும் கல்புல ஈமான சாபித்தா இருக்கணும், அதுல ஷைத்தான் எந்த ஹிலலை ஏற்படுத்திடக்கூடாதுன்னு அல்லாஹ் நான் அழுவுறேன்னு சொன்னாங்க. ஈமானுடைய அந்த விலை என்ன நமக்கு காட்டுறாங்க, வெனிவேஷன் காட்டுறாங்க இமாம் சுஃபியான். நமக்கு என்ன அதை பத்தி எல்லாம் ஒன்றும் தெரியாம இருக்கிறதுனால, நாம் அதையெல்லாம் சரியான கான்சென்ட்ரேஷன் பண்ணாதனால, நான் தஹஜ்ஜத் தொழுகிறேன் மூட்டை மூட்டையா இபாதத் செய்யறேன்னு சொல்லி என்ன உடனே ஒரு அல்லாஹ் அப்படியே கூப்பிட்டு, அடியானே நீ துனியால வாழ்ற வரைக்கும் என்ன மூட்டை மூட்டையா இபாதத் செஞ்ச நேர சொர்க்கத்துக்கு போ அப்படி சொல்லிடுவான் இவனுக்கு நினைப்பு. ஆனா பெரிய பெரிய நாதாக்கள்லாம் என்ன ஈமான விஷயத்தை ரொம்ப கவலைப்பட்டான். அப்ப இந்த ஈமான் அல்லாஹ் நமக்கு சலாமத்தை கொடுத்தான். அம்மா ரசூலா செய்தா ஹம்சத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய பரக்கத்து ஷரீஃப் கொண்டு. முஸ்லிம் யார், மூமின் யாருங்கிற சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுறது ஹம்சா நாயகத்துடைய ஷஹாதத்துக்கு பிறகுதான். முஸ்லிம் யாரு, மூமின் யாருங்கிற அந்த ஃபன், இஸ்லாம் ஒரு ஃபன், ஈமான் ஒரு ஃபன்,
இது ஸ்டார்ட் ஆகிறது எப்ப ஹம்சா நாயகத்துல பரக்கத் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தபாரக வ தஆலா ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஈமானை பகிரங்கப்படுத்தினதை சந்தோஷப்பட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி பிடிச்சாங்க ஹம்சா நாயகத்தை. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மாஷா அல்லாஹ் என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்தோஷப்படுத்துறதுக்காக ரசூலுல்லாஹ்வுடைய ரிசாலத்துல் கரீமை உண்மை விசுவாசம் கொண்ட அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு போறா ஈமான்தாரிகள் மூமினீன்கள் வமனி தபாக மினல் மூமினீன் அப்படிங்கிற அந்த சனத அல்லாஹ் கொடுத்தான். சையதுனா சையது ஷுஹதாஇ அஸதுல்லாஹ் அம்மா ரசூலுல்லாஹ் ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய பரக்கத். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அம்மா ரசூலுல்லாஹ் ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாம் நாலு சரி பரக்கத்தை கொண்டு ஈமான்ல மாஷா அல்லாஹ் கமாலியத்தையும் முகம்மலியத்தையும் பெற்ற முஹ்லஸீன்களுடைய ஜமாஅத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய அஹலையும் நம்முடைய ஆபா அஜ்தாத் உம்மஹாத் நம்முடைய ஹத்தல் கியாமத் வரை நம்முடைய நஸ்லையும் அல்லாஹ் ஷாமிலாக்கி வைப்பானாக. ஆமீன். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஹம்சா நாயகத்தை பத்தி என்ன நிறைய செய்திகள் கொஞ்ச நேரம் செய்தி அல்ல. ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்தை நமக்கு நான் எப்படி இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க? மலிக்குமே முலூக்கில் ஜன்னா, சொர்க்கத்துக்கு அரசர்கள் உண்டு, அந்த அரசர்கள் இருந்து ஒரு அரசர். சொர்க்கத்துக்கு ராஜாக்கள் உண்டு, 8 சொர்க்கத்துக்கு 7 ராஜாக்கள், 8 சொர்க்கத்துக்கும் 7 ராஜாக்கள். அந்த 7 ராஜாக்கள்ல முதலாவது ராஜாதி ராஜா மகாராஜா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் தனக்கு அடுத்து யார திருவாயார் சொல்றாங்க? ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாம். ஹம்சா நாயகம் 2வது ராஜா. ஹம்சா நாயகம் 2வது ராஜா மாசம். அப்ப இன்னைக்கு நாம ஹதரத்துல் இலாஹியத்திலையும் ஹதரத்துல் ரிசாலத்திலையும் அல்லாஹ்வுடைய ஹதரத்துல் கரீம்லையும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத்துல் கரீம்லையும் யார் மாஷா அல்லாஹ் உயர்வான ஃபக்ர்ல ஜொலித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஒரு மலிக்குடைய மனாகிபு ஷரீஃப்ல இருக்கிற மாஷா அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய தௌஃபீக் இதுதான். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய தௌஃபீக் இது நமக்கு மாஷா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 சொர்க்கங்களுக்கும் 7 ராஜாக்கள் உண்டு. அதுல முதலாவது ராஜா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது அரசர் மாஷா அல்லாஹ் நாயகம் தேவிய திருவாய் மனதருள் செய்றாங்க. யாரு செய்தனா? ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து. 3வது ராஜா செய்தனா அலி கர்ரமல்லாஹு வஜஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். 4வது ராஜா செய்தனா ஜாஃபர் தையார் அலைஹிஸ்ஸலாம். அலி நாயகத்துடைய மூத்த சகோதரர். முதல்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா முக்கர்ரமா இருக்கும்போது அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போன அந்த சஹாபியாக்களுடைய குழுவுக்கான ஜமாத்துக்கு ரஈஸா போனோம். நஜ்ஜாஷி மன்னருடைய தர்பார்ல குர்ஆனை ஓதி காட்டினோம். ஹிஜ்ரத்துக்கு புறப்படுறாங்க. சூரத்து மரியம் நாஸில் ஆகுது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்து மரியம் கொடுத்து விட்டாங்க. மாஷா அல்லாஹ் அபூ சுஃபியான் ஒரு குழப்பத்தை உண்டாக்குனாப்லாங்க. அபூ சுஃபியானுக்கு ரொம்ப வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் நஜ்ஜாஷி. அங்க பத்தி போட்டாப்ல தீய நஜ்ஜாஷிட்ட. இப்படி ஒரு குரூப் வருது மக்கால இருந்து. இந்த கூட்டம் எல்லாம் உங்களோட நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இவங்க மோசமா பேசக்கூடிய ஆளுங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை மோசமா பேசுற ஆளுங்கன்னு. ஏன்னா நஜ்ஜாஷி ராஜா கிறிஸ்துவர், அவருக்கு கலப்பு வர்ற மாதிரி, டென்ஷன் வர்ற மாதிரி, கோபம் வர்ற மாதிரி
எல்லாத்தையும் ஏற்றி விட்டாப்புல. அல்லாஹ் அது எல்லாத்துக்கும் ஜவாப சூரத்துல் மரியம்ல இறக்கிட்டான். ஜமாத்து போன உடனே நஜாசி ரஹிமஹுல்லாஹ் கூப்பிட்டாப்புல. கூப்பிட்டு அபூ சுஃபியான் சொன்ன விஷயத்தையெல்லாம் சொன்ன உடனே சையதுனா ஜாஃபர் தையார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, அரசரே தாங்கள் உத்தரவு கொடுத்தா எங்களுடைய நபிக்கு காத்தமு நபிக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த வஹியை நான் ஓதுறேன்னு சொல்லி சூரத்து மரியம் ஓத ஆரம்பிச்ச உடனே நஜாஷி கண்கள் இருந்து என்ன கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஜாஃபர் தையார் அலைஹிஸ்ஸலாமுடைய சூரத்துல் மரியமுடைய கிராத்துல நஜாஷி அரசருடைய கல்வி எந்த அளவுக்கு மாறிடுச்சு. எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாரு, அங்கே தங்கி இருந்தாங்க. அடிக்கடி போய் அரசர் எந்த நேரம் வேணாலும் பார்க்கலாம். இஜாஸ் பெர்மிஷன் கொடுத்துட்டார், பெர்மிஷன் கிராண்டட். எனி டைம் நீங்க வரலாம் போகலாம், ராஜாவை பார்க்கலாம். பார்க்க முடியாது அப்படி. ராஜாவே இல்லை, ஒரு சீஃப் மினிஸ்டரை போய் நம்ம செய்ய முடியாது, எல்லா நேரம் பார்க்க முடியாது. இங்க ராஜா நஜாஷி ஏன்னா எனி டைம் நீ வரலாம் போகலாம், எப்போ வேணாலும் பார்க்கலாம். இந்த அளவுக்கு மஹபத் ஆகிட்டார். ஒரு நாள் ஜாஃபர் தையார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நஜாஷி ராஜாவை பார்க்க போறாங்க. அவர் சிம்மாசனத்தில் தख्तல உட்காராம வெள்ளை ட்ரெஸ் உடுத்தி கீழே மண்ணு போட்டு மண்ணில் உட்காந்துக்கிறார். அவர் வளமையா போடுற அந்த தங்க கவசம் அது இது ஆசைக்கிறீங்க உட்கார், தங்க உடையெல்லாம் கிரீடமெல்லாம் கழட்டிட்டு என்ன வெள்ளை ட்ரெஸ் போட்டு மண்ணில் உட்காந்துக்கிறார். கிரீடமெல்லாம் கழட்டிட்டு உட்காந்து என்ன நினைக்குவோம், இது ரொம்ப ஒரு பேட் ஃபீலிங், ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு ஏதாவது ஒரு விஷயமோ. ஆனால் ஜாஃபர் தையார் அவங்க போனதுலேருந்து அப்படி பார்த்ததை கண்டதே இல்லை, வித்தியாசமான உட்கார்ந்துருக்கிறார். பார்த்த உடனே ஜாஃபர் தையார் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்ன அப்படி உட்கார்ந்துருக்கிறாரு, என்ன விஷயம்? அரசரே அவர் சிரிச்சுக்கிட்டு சொன்னாரு, இது எங்க ரப்புக்கு ஷுக்குர் தஷக்குர் செய்யறதுக்காக உட்காரக்கூடிய முறை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் காட்டின ஒரு முறை, ரப்புக்கு ஷுக்குர் செய்யக்கூடிய முறை இது. இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்திருக்குது. ஜாஃபர் தையார் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன அரசரே? சய்யிதுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து முஸ்லிம்களை ஃபத்ஹாக்கி இருக்கிறாங்க. பத்ர் நடந்த நேரம் மாஷா, பத்ரை கொண்டாடியவர் மாஷா நஜாஷி அரசர். பத்ர் யுத்தத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹாவை மதீனா ஷரீஃப் வர்றாங்க. இந்த செய்தி நஜாஷிக்கு போயிடுச்சு, புரிஞ்சா? யோம பத்ரை கொண்டாடிய பாக்கியவான் யாரு? முதல்ல நஜாஷி அரசர் மாஷா. அந்த அளவுக்கு நஜாஷியுடைய கல்ப ஷரீஃப அல்லாஹ் யாரை கொண்டு மாத்தினா? சையதுனா ஜாஃபர் தையார் அலைஹிஸ்ஸலாமுடைய சூரத்துல் மரியம் திலாவத் கிராத் ஷரீஃப் கொண்டு மாஷா. அப்ப இந்த ஜாஃபர் தையார் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துடைய அரசர்கள் ஏன்னா எத்தனாவது ராஜா? 4வது தானே? என்னங்க 4வது ராஜா மாஷா. 5வது ராஜா சையதுனா அமீருல் முஃமினீன் இமாமுல் அக்பர் ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 6வது ராஜா சுல்தான் ஷுஹதால் முஜ்தபல் கர்பலா இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 7வது ராஜா சையதுனா இமாமுல் ஹதம் சையதுனா முஹம்மது மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கலீஃபத்துல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம மதத வஅல்லம் லிசானுல் ஹக்கல் கரீமான். சொர்க்கத்துடைய 7 ராஜாக்களுடைய திருநாமங்களை ஸல்லல்லாஹு சொல்லி தர்றாங்க மாஷா. சொர்க்கத்துடைய 7 ராஜாக்கள் திருநாமங்கள் மாஷா. அதுல அல்ஹம்துலில்லாஹ் 2வது ராஜாவுடைய உருஸ் முபாரக் தான் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய தௌஃபீக், அவனுடைய இபாதுகளாகிய ஆசீன்களாகிய ஆஜிஸீன்களாகிய நாகிஸீன்களாகிய நமக்கு அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலு ஷரீஃபுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தௌஃபீக் செய்திருக்கிறான். ஆமீன். சாதாரண விஷயம் அல்லங்க, ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. அல்லாஹ் தபாரக வ தஆலா
அவன்கிட்ட மலக்கள் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. மலக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோதிமயமான திருவாய் நம்ம சொல்லி காட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, யாரெல்லாம் உன்னுடைய இந்த மஹபூபின்கள் நாங்கள் ஜன்னத்துக்கு கூப்பிடுறோம் வரமாட்டேங்கிறாங்கல்ல. அவங்க சொல்றது புரியுதா? புரியலையா? பாஷை புரியுதா? மலக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்விடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, யாரெல்லாம் உன்னுடைய இந்த மஹபூப் உன்னுடைய பிரியத்திற்குரிய இந்த உன்னுடைய முகர்ரபான அப்து சொர்க்கத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டு அவங்க வரமாட்டேங்கிறாங்க. நானும் மலக்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கேட்குவான் அந்த மஹபூபான முகர்ரப்